ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வெயில் அடிக்குதா? இந்த வெயிலுக்கு ஏதாவது கூழ் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையிலும் மதியத்திலும் குடிக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் இரும்புச்சத்து நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டுட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சோளங்குழுக்கு நம்ம முத்தாக இருக்கிற வெள்ளை சோளத்தை எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா ஃபைபர், அயன் அண்ட் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம 3 டம்ளர் சோளம் எடுத்துருக்கோம். இந்த 3 டம்ளர் சோளத்தை 1 டம்ளர் சோளம் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மீதி 2 டம்ளர் சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாங்கல்லில் உலக்கையை வச்சு நல்லா குத்தி இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட இது மாதிரி ஆட்டாங்கல்லில் உலக்கையை வச்சு குத்தி அரைச்சி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இடித்து எடுத்துக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை ஃபஸ்ட்டு நைட்டே வந்து குத்தி இடித்து வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதிலிருந்து சோளத்தை வடித்து அதையே வந்து போட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோளம் நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. இதை ஆட்டாங்கல்லில் மறுபடியும் அரைச்சி நம்ம வேக வச்ச சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோளம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியான கன்சிஸ்டன்சிலாம் சோளங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அண்ட் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையிலையும் மதியத்துலேயும் மோர் கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாத்துக்கும் குடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, இந்த ஆப்ஷனலாக நீங்கள் வெல்லத்தை கூட கடிச்சு சாப்பிடுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.